வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஒரு வழியாக ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கும் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படத்துடைய இயக்குனர் அறிவிப்பு வந்துருச்சு. ஸோ ஏற்கனவே சுந்தர் சியை அறிவிச்சு அவர் அதுலேருந்து விலகி போய் மிகப்பெரிய அந்த நேரத்தில் வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன்னா ஒரு கமலஹாசன் ரஜினிகாந்த்னு ரெண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தமிழ் சினிமாவில் அவங்க படத்தை வேண்டான்ட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல நான் படம் பண்றேன், அதாவது அவரும் ஒரு ப்ரொடியூசரா இதுல வரணும் அப்படின்னு பார்த்தாரு. நம்ம ராஜ்கமல் படம் வந்து நம்மளோட யூனிட் அதுக்கு வேலை கொடுக்கணும், நம்ம எடுத்து நம்ம லாபம் பார்க்கணுங்கிறதுக்கு பண்றதுல வந்து அதுல ஷேர் கொடுக்கறதுங்கிறது வந்து பொருத்தமா இருக்காது. ஸோ அதை ஒத்துக்கல ராஜ்கமல். அது கரெக்டா தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஏராளமான இயக்குனர்கள் கதை சொன்னாங்க. நம்ம மகாராஜா படத்துடைய இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன், அதே மாதிரி அஸ்வத் மாரிமுத்து, அதுக்கப்புறம் இன்னும் சில இயக்குனர்கள்லாம் ரஜினிகாந்துக்கு கதை சொல்லியிருக்காங்க. கமல் சார் கூட சொன்னார், ரஜினிகாந்துக்கு எந்த கதை பிடிக்குதோ அதுவரையும் நான் வந்து பொறுமையாக நாங்கள் கதையை கேட்போம், அதுக்கப்புறம் தான் டேரக்டரை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே இப்போ வந்து நம்ம சிபி சக்கரவர்த்தி டான் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டு ரெண்டாவது படத்துக்காக போராடி, அதாவது என்னதான் திறமை இருந்தாலும் முதல் படம் ஹிட் கொடுத்துருந்தாலும் சில சமயம் வந்து வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைச்சாதானே நம்ம திறமையை காமிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அமைஞ்சிரும். பல பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. மிக திறமையானவர்கள்லாம் வாய்ப்பு இல்லாமே போயிருக்காங்க. முதல் படத்தை எடுத்துட்டு ரெண்டாவது படம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடங்கமருன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட இயக்குனருக்கு ரெண்டாவது படம் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அவருக்கு எங்கெங்கயோ போறாரு. ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் கைவிட்டுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க கைவிட்டுறாங்கன்னு போயிட்டு இருக்கு. அந்த அடங்கமர் வந்து 4-5 வருஷம் இருக்குமா, இன்னும் அவருக்கு அடுத்த படம் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு சரியா அமையலை அப்படின்னா அந்த கெரியரே காலி ஆயிடும். பட் இந்த தீம் வந்து நல்லா இருந்தது. அதாவது எவ்வரி ஃபேமிலி ஹாஸ் அ ஹீரோ, எவ்வரி ஹீரோ ஹாஸ் அ ஃபேமிலி. ஸோ இந்த வார்த்தை விளையாட்டு நல்லா இருந்தது. இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதியா தெரிஞ்சுது. கத்திரிக்கோள், அந்த நூல், பாஸ்போர்ட்டு, இது எல்லாமே ஒரு ஒரு இது என்ன சொல்றது, ஒரு ஆக்ஷனும் இருக்கும், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்னு பொங்கல் 2027 சொன்ன மாதிரியே முதல்ல எப்படி நம்ம சுந்தர் சி அனௌன்ஸ் பண்ணும்பொழுதே பொங்கல் 2027 தான் சொன்னாங்க. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மீண்டும் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பொங்கல் 2027 FDFS பார்க்கறதுக்கு தயாரா இருக்கணும். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறணும். ராஜ்கமல் இன்னும் நிறைய படங்களை எடுக்கணும், இன்னும் வெவ்வேறு கதாநாயகர்களை வச்சு எடுக்கணும், உலகநாயகனும் அவர் படங்களும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். தமிழ் சினிமால ஒரு மாபெரும் திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னா அது வந்து பாக்யராஜ். ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர், சக்சஸ்ஃபுல் ஆக்டர், சக்சஸ்ஃபுல் ஸ்கிரீன் பிளே ரைட்டர், மிகச்சிறந்த வசனகர்த்தா, ஒரு பிரில்லியன்ட். அதாவது அவர் ஒரு ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய முந்தானை முடிச்சு படமா இருக்கட்டும், அவருடைய அந்த 7 நாட்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பிரமாதப்படுத்தியிருப்பாரு. தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர், கண்டினியூஸ் ஹிட் கொடுத்தவர். பாக்யராஜ் படம்னா அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். முந்தானை முடிச்சு, அதுக்கப்புறம் தாவணி கனவுகள், அதெல்லாம் பெரிய வியாபாரம், பெரிய அளவு வசூல், அந்த மாதிரி இருந்தார். அதாவது கமலஹாசன் ரஜினிகாந்த் 2 பேர் இருக்கும் பொழுது இவர் ஒரு பக்கம், இவர் டி ராஜேந்தர்லாம் ஒரு பக்கம் கலக்குனாங்க. அவ்வளவு ஆப்ஷன் இருக்கும். அப்ப ஒரு பக்கம் கமல் ரஜினி, இன்னொரு பக்கம் விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், அவங்கெல்லாம் ஒரு பக்கம் ராஜேந்தர், ஒரு பக்கம் பாக்யராஜ், ராமராஜன், சுரேஷ், மோகன் அப்படின்னு நிறைய நடிகர்கள், ஏராளமான படங்கள் வரும் அந்த காலகட்டத்தில். ஸோ அப்படி பாக்யராஜ்ங்கிறவர் வந்து ஒரு மாபெரும் ஸ்கிரீன் பிளே ரைட்டரு. அவர் மட்டும் தொடர்ந்து நடிக்க வராம, அவர் ஹீரோவாகாம, அவர் ஹீரோவா வந்ததுனால பயங்கர பாப்புலர் ஆனாரு, பெரிய அளவு சம்பாதிச்சாருங்கிறதெல்லாம் வேற விஷயம். அவர் வந்து ஹீரோ ஆகாமல் தொடர்ந்து டைரக்டரா, ஸ்கிரீன் பிளே ரைட்டரா இருந்திருந்தாருன்னா தமிழ் சினிமாக்கு பல நல்ல படங்கள் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவருடைய உருவம், அவருடைய தோற்றம், அவருடைய அந்த அதுக்கேற்ற மாதிரி அவர் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர்ஸ் தான் அவரால் பண்ண முடியும். ஒரு விடோயர், ஒரு ஸ்கூல் வாத்தியாரு, ஒய்ஃப் இறந்துருவாங்க, கையில ஒரு குழந்தையோட ஃபீடிங் பாட்டிலோட கிராமத்துக்கு வரக்கூடிய வாத்தியாரு. ஸோ இந்த மாதிரி அதுலயுமே அவர் வித்தியாசங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பட் அவருடைய தோற்றத்துக்கு வந்து அவர் பெரிய வெரைட்டி எல்லாம் காமிக்க முடியாது. எனக்கு அவருடைய ஸ்கிரீன் பிளேல ரொம்ப பிடிச்சது வந்து கைதியின் டைரி.
ஸோ உலகநாயகன் கமலஹாசன், ரஜினிகாந்த் இந்த மாதிரி மற்ற நடிகர்களுக்கு வந்து அவர் கதை எழுதியிருந்தாருன்னா, டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். கடைசியாக கூட அவர் கேப்டன் விஜயகாந்த் வச்சு சொக்கத்தங்கம் எடுத்தார். ஸோ அதுவுமே அந்த படம் பெரிய அளவு வெற்றி பெறாமல் போயிடுச்சு. வெற்றி பெற்றிருந்தா அடுத்தடுத்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஜிவியோட கடைசி காலகட்டம் அது இந்த தமிழன் இந்த 2 படம் எடுத்து அதுக்கப்புறம் ஜிவி வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. வேற பாக்யராஜை பொறுத்தவரைய இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு டவுட் ஸ்கிரீன் பிளேல ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அவர்கிட்ட போனோம்னா அவர் ஹெல்ப் பண்ணுவார். அதாவது இத்தனைக்கும் அவர் வந்து முறைப்படி இப்ப கமல் சார் மாதிரிலாம் அவர் வந்து இது இந்த நாலேஜ் கிடையாது, டெக்ஸ்ட் நாலேஜ் கிடையாது. புத்தகங்கள் படித்து அந்த இந்த டெக்னிக்கு இந்த டெக்னிக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஒரு ஹீரோஸ் ஜேர்னி, ஜோசப் கேம்பலோட ஹீரோஸ் ஜேர்னி அப்படின்னு ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்கு. இவர் அதெல்லாம் படிக்காமே திறமையா அதெல்லாம் வந்து கையாளக்கூடியவர். ஸோ அவருக்கு வந்து பாக்யராஜ் திரைக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. ஜனவரி 7ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. கமல் சார் இவரை பத்தி சொல்லும் பொழுது தமிழ் சினிமாவுடைய வைத்தியர், ஸ்கிரீன் பிளே வைத்தியர்னு சொல்லுவார். ஏன்னா இவர் வந்து முதல்ல 16 வயது நிலை படத்துல வைத்தியரா வருவார். சப்பானிக்கு வந்து மருந்து கொடுக்குற மாதிரி வைத்தியரா வருவார். பின்னாடி வந்து தமிழ் சினிமாவோட வைத்தியராகவே மாறினாரு பாக்யராஜ்னு கமல் பாராட்டுவாரு. கமலை பொறுத்தவரைய பாக்யராஜ் எப்படி பாராட்டுவார்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே நோக்கம் கிடையாது கமலுக்கு. அவர் ஏதாவது புதுசா சாதிக்கணும்னு நினைக்கிறவர். கமல் ஏன் இவ்வளவு ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றிகரமான ஹீரோவா இருக்காருன்னா அவர்களுடைய வெரைட்டி தான் காரணம். படத்துக்கு படம் வித்தியாசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதுதான் காரணம்னு சொல்லி கமலை பாராட்டி இருக்காரு பாக்யராஜ். அவருடைய 50 ஆண்டுகள் அதுக்கு வந்து நம்முடைய வாழ்த்துகள். ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியில வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பராசக்தி ட்ரெய்லர் வரப்போகுது. என்னை பொறுத்தவரைய ஹிந்தி அஜிடேஷன், அதாவது ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி அஜிடேஷன்ங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் எடுபடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த காலகட்டம் நடந்ததை எடுத்திருக்காங்க. இப்ப உள்ள ஜென்சிக்கு அது கனெக்ட் ஆகுமா, இப்ப வந்து ஹிந்தி எதிர்ப்புக்கான அவசியம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதனால அந்த படம் பெருசா பராசக்தி வந்து பெருசா கிளிக் ஆகாதோ அப்படின்னு எனக்கு தோணுது அந்த கண்டென்ட். ஏன்னா அவங்க ரொம்ப கிரிஞ்சா, அதாவது எல்லாரையும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரியாரிஸ்டா மாத்தி அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கோபிநாத் ஐயங்காரே அவங்க பெரியாரிஸ்டா மாத்தி சூரரை ரிப்போர்ட்டர்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஹிந்தியில எடுத்தாங்க. அந்த படம் பெரிய ஃபிளாப் ஆச்சு, சுதா கொங்கரா. ஸோ இங்க ஓடுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இதே தெலுங்குல வந்து வேற மாதிரி பண்றாங்க. இங்க தமிழ்னா அங்க தெலுங்கா மாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி போகுது அது. அதனால வந்து அது கனெக்ட் ஆகுமா இப்போ உள்ள தலைமுறைக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பழைய சரித்திரமா இருந்தாலும் இன்னைக்கு அது கிளிக் ஆகுமா, இன்னைக்கு கனெக்ட் ஆகுமா ஆடியன்ஸுக்கு அந்த போராட்டம்லாம் அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ எனக்கு பெரிய ஒப்பீனியன் கிடையாது. அதே மாதிரி ஜனநாயகனை பொறுத்தவரைய ஒரு டப்பிங் படம், ஒரு ரீமேக் படம். ஏற்கனவே தெலுங்குல வந்த படத்தை ரீமேக் பண்றாங்க. அதாவது இது ஓடிடி காலகட்டம். ஒரு காலத்துல ரீமேக் படங்கள் நிறைய வரும். இப்போ அமிதாப் பச்சன் படங்கள் எல்லாம் ரஜினிகாந்த் ரீமேக் பண்ணுவாரு, தொடர்ந்து பண்ணுவாரு. ஏன் விஜயே கூட போக்கிரி மாதிரியான படங்கள், கில்லி மாதிரியான படங்கள்லாம் தெலுங்குல இருந்து ரீமேக் பண்ணுவாரு, மகேஷ் பாபு படங்களை. ஸோ அந்த மாதிரி ரீமேக் பண்ணி படங்கள்லாம் வெற்றி பெற்ற காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு ஓடிடி காலகட்டம். இன்னைக்கு வந்து நமக்கு சப்டைட்டில்லே நம்ம பார்த்துடலாம். ஒரு பிரேசில்ல எடுக்கக்கூடிய படமா இருந்தாலும், ஒரு ஸ்பானிஷ் படமா இருந்தாலும் நமக்கு மொழிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. சப்டைட்டில் கீழே இங்கிலீஷ்ல போடுறோம். நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ்ல சப்டைட்டில் போடுறோம். நம்ம சப்டைட்டிலோட படத்தை பார்த்துடுறோம். ஸோ அதனால நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. நிறைய பேர் பகவான் கேசரிய இதுலயே பார்த்தாங்க, அமேசான் பிரைம்லயே பார்த்துட்டாங்க. அப்படிங்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் அந்த ரீமேக் படம் ஓடுமா ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப பாபநாசம் படம் வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்கலாம். அது என்ன காரணம்னா அந்த மாதிரியான கண்டென்ட். இப்ப திருஷ்யத்துல வந்து மோகன்லால் நடிச்சிருந்தாரு, இங்க கமல் எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அந்த காரணத்தினாலதான் திருஷ்யம் பாபநாசமா இங்க ரீமேக் பண்ணும்பொழுது பெரிய வெற்றி பெற்றது. ஹிந்தியில பண்ணும்பொழுது அஜய் தேவ்கன் நடிச்சு அங்க வெற்றி பெற்றது. தெலுங்குல பண்ணும்பொழுது வெங்கடேஷ் நடிச்சாரு, கன்னடத்துல ரவிச்சந்திரன் நடிச்சாரு. எல்லா மொழியிலுமே வெற்றி பெற்றது. அது வந்து அந்த கண்டென்ட் காரணம். இப்ப ஜெர்சின்னு ஒரு படம், அது வந்து நம்ம நானி நடிச்ச படம், ஒரு கிரிக்கெட் படம். அந்த படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க. 25 கோடியோ 30 கோடி செலவு பண்ணி ஷாகித் கபூரை வச்சு அந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. அந்த படம் 5 லட்சமோ 10 லட்சமோ தான் வசூலாச்சு, மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. ஸோ ரீமேக் இப்ப இந்த ஓடிடி காலகட்டத்தில் எல்லாம் ஒரிஜினலே பார்த்துடுறாங்க.
அதனால அந்த ரீமேக் படங்கள் ஓடுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பார்ப்போம். இது இது அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க சீனுக்கு சீனு. அதாவது டிராபேக் என்னன்னா, இந்த படத்தை போய் ஒரு வருஷத்துக்கு மேல ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. ஏஐல நிறைய சீன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஏஐ பண்ணது கூட பரவாயில்ல, அதை பார்த்து அந்த ஏஐ லோகோ இருக்குல்ல, வாட்டர் மார்க், அதை கூட ரிமூவ் பண்ணல. அவ்வளவு மோசம். அப்புறம் சீன் பை சீன் அப்படியே ட்ரெய்லர் முதற்கொண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே பகவன் கேசரி அப்படியே திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு எதுக்கு ஹச் வினோத்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. இது யார் வேணாலும் பண்ணலாமே. ஸோ இந்த படமும் பெருசா எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை இந்த படத்து மேலையும்.